இந்தாங்கண்ணா. என்னடா பேக்கோட வராள்னு பாக்குறியா? அத்தைதான் நீங்க கூப்பிட்டாங்க. நான் இங்கதான் இருக்க போறேன். பயப்படாத, ஜஸ்ட் 2 நாள் தான். நீ எத்தனை நாள் தங்குனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கழுத்துல தாலி ஏறிட்டு தெம்பல பேசுறியா? கழுத்துல தாலி கட்டினாலும் அருணுக்கும் கூட வாழ பிடிக்கலன்னு கேள்விப்பட்ட. அப்போ உன் திரும்ப அடங்கல பாத்தியா? இது திமிர் இல்ல, நம்பிக்கை. சூழ்நிலை காரணமா அவருக்கு என் மேல கோவமும் வெறுப்பும் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதல் அவரை பழைய மாதிரி மாத்தும்னு நான் நம்புறேன். உன் நம்பிக்கை ஒவ்வொன்றும் உடையுதா இல்லையான்னு பாரு. நீ அப்படி வேணா கற்பனை பண்ணிக்கோ, அதை நினைச்சு சந்தோஷம் கூட பட்டுக்கோ. ஆனா கற்பனை என்னைக்குமே நிஜமாகாது. அருணோட நீ நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற பாத்தியா? அதான் உன் கற்பனை. எது கற்பனை எது நிஜம்னு காலம் முடிவு பண்ணட்டும். கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாருடி. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த இடம் என்னைக்கும் உனக்கு நிரந்தரமே இல்ல. எந்த இடமுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. தத்துவம்லாம் பேசுறியா? பேசு பேசு. மொத்தத்தையும் இழந்து நிக்கும் போது இதே டைலாக நான் உனக்கு சொல்லுவேன். அத்தை ஏன் கூப்பிட்டாங்கன்னு நான் உனக்கு சொல்லல. நாளைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்களாமே, அதான் குடும்பத்துல ஒருத்திங்கிற முறையில என்ன கூப்பிட்டுருக்காங்க. அந்த விசேஷம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா அருண், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பேசணும் தாங்க நான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே நிறைய பேசியாச்சு, தயவு செஞ்சு விட்டுரு. அருண் ப்ளீஸ் அருண், எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்க முடியாதா? ஆட்டோ சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அருண், ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஆட்டோ உடைஞ்சதுக்கும் நீங்க அடிபட்டதுக்கும் நான் தான் காரணம்னு வீட்ல எல்லாரும் நினைக்கிறீங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லியும் காட்டுறீங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் எப்படிங்கிறது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாதா அருண்? நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த போலாம் அதை சரி செய்ய தானே நான் போராடி இருக்கேன். இப்பவும் உங்களுக்கு துணையா நின்னு இந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு தானே நான் தவிக்கிறேன். நான் போய் உங்க ஆட்டோவை உடைக்கணும்னு நினைப்பேனா? அப்பெல்லாம் என்ன முழுசா நம்பின நீங்க இப்ப மட்டும் எப்படி சந்தேகப்படுறீங்க? என் மேல இருக்கிற நம்பிக்கை எதனால இல்லாம போச்சு? அன்னி விஷயத்திலயும் நான் கர்ப்பமா இல்லைன்னு போய் சொன்ன விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இதுலயுமே நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் அதை நம்பினா எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நான் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா நீங்களே என்ன நம்பாததுதான் என்னால அப்படி ஏத்துக்க முடியல அருண். எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. இந்த குடும்பத்துல உங்களை விட்டா எனக்குன்னு யாரு இருக்கா அருண்? எனக்கு இருக்கிற ஒரே பலம் நீங்க தானே. உங்க சப்போர்ட் தான் எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. நெருக்கடி வந்த போலாம் ஒரு கவசமா இருந்து என்ன காப்பாத்துச்சு. இப்போ நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இப்படி வெறுத்து ஒதுக்குனீங்கன்னா அப்புறம் வேற யாருதான் என்ன புரிஞ்சுப்பாங்க? நீங்களே என்ன கைவிட்டுட்டா நான் எங்க போவேன் அருண்? ஏய், இந்த மாதிரி அழுதெல்லாம் பேசினா நம்ம ஆடுவேன் நினைக்கிறியா? உன்னை கண்மூடித்தனமா நம்பின அருண் செத்துட்டான்.
இனிமே நான் உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நான் இப்போ பேசினதெல்லாம் நடிப்பாவும் நாடகமாவும் உங்களுக்கு தெரியுதுல்ல? பரவாயில்ல அருண். கோவம் கண்ணை மறைச்சிருக்கிறப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. அருண், அக்கா தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துக்காக நம்ம 2 பேருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கா. உங்க கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நடக்க போற விசேஷத்துல நீங்க சந்தோஷமா கலந்துக்கணும். மனப்பூர்வமா தாலி செயினை என் கழுத்துல போடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் பழைய அருணா என் கூட இருக்க முடியுமா? ப்ளீஸ் அருண். ஏன் அருண் அமைதியாவே இருக்கீங்க? என் ஆசையை நிறைவேத்துறேன்னு சொல்லவே மாட்டீங்களா? பாத்தீங்களாமா இவளோட புத்தி எவ்வளவு கிரிமினலா வேலை செய்யுதுன்னு. வீட்ல நம்ம யாரும் இல்லாத நேரமா பார்த்து எமோஷனலா பேசி அழுது அருண் மனசு கலைக்கலான்னு பாக்குறா. முன்ன மாதிரி இவ இஷ்டத்துக்கு ஆடுற பொம்மையா இவனை மாத்தணும்னு துடிக்கிறாமா? டேய், அவ என்னடா சொன்ன உன்கிட்ட? வித்யா, அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்ல. என் பையன் தெளிஞ்சிட்டான். இவ சுயரூபம் என்னங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு பதிலா இவனே இவ மூஞ்சில கரிய பூசிடுறான். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? இவ என்னதான் நீலி கண்ணீர் வடிச்சாலும் என் பையனோட மனசு கரையவே கரையாது. அப்படிலாம் சொல்ல முடியாது அத்தை. அருணுக்கு ரொம்பவே இலகுன மனசு. தேக்க தேக்க பாறையே கரைறப்போ இவ உருகி அழறத பாக்குறப்போ அருண் மாறினாலும் கண்டிப்பா மாறிடுவார் அத்தை. எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆமாமா, இனிமே நம்ம அருணை தனியா விட்டு எங்கேயுமே போக கூடாது. எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. நடுவுல தான் கொஞ்சம் தடுமாறினா, ஆனா இப்ப திரும்பவும் இந்த வேதவள்ளி பையனாவே மாறிட்டான். ரஞ்சிதா புருஷனா என் பையன் மாறுறது இனிமே கனவுல கூட நடக்காது. இத நான் சவாலா கூட சொல்லுவேன். என்னடா இது? புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. நீ எடுத்த? நான் ஏன் எடுக்க போறேன்? பணம் இருந்தா நிறைய செலவுலாம் இருக்குல்ல. அப்படின்னா இவ தான் எடுத்துட்டு வந்தாளா? இவ உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாடா. விசேஷத்துக்கு புது துணி எடுக்க உனக்கு வக்கு இல்ல, நான் உனக்கு எடுத்து தரேன்னு குத்தி காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருப்பா. அண்ணி, மொத்த பணமும் போயிருச்சு. என் அக்கௌண்ட்டையே தொடச்சு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு மட்டும் காசு எங்க இருந்து வந்திருக்கும்? இவகிட்ட பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல. இவகிட்ட பணம் நிறையவே இருக்கு. கொடுக்கதான் மனசு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அத்தை, இது எதையுமே நான் வாங்கல. நீ அக்கா தான் வாங்கி கொடுத்தா. நீயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, கையில 4 காசாவது இருக்கும். ஆனா உங்க அக்கா எந்த வேலைக்கு போனா? அவ புருஷனும் ஒழுங்கா இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவகிட்ட பணம் வந்துச்சு? அம்மாவோட நகையும் இருந்துச்சு அத்தை. அதை வச்சுதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை செய்யணும்னு அக்கா சொல்லிட்டு இருந்தா. பணம் கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குனா ஆட்டோ சரி செய்ய அவகிட்ட இருந்த நகையை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. நான் தான் வேற ஏற்பாடு பண்றேன்னு சொன்னனே அண்ணி. அத்தை தான் வேண்டான்னு ஒரேடியா மறுத்துட்டாங்க. நான் வேணான்னு சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? நியாயமா பார்த்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னதும்
அப்பவே உங்க அக்கா கிட்ட இருந்து நகையை வாங்கி அடமான வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கணும். அதை செய்யறத விட்டுட்டு நீ வெறும் கையோட வந்து நின்ன. ஆனா கல்பனா என்ன செஞ்சான்னு பார்த்தேல்ல? வித்யா மூலமா விஷயம் தெரிஞ்சதுமே அவளோட நகையை அடமானம் வச்சு பணத்தோட வந்து நின்னா. உண்மையான அக்கறைக்கும் நடிப்புக்கும் இதுதான் வித்தியாசம். அம்மா, கல்பனாவையும் அவளையும் ஏமா கம்பேர் பண்றீங்க? கல்பனாவோட கால் தூசு கூட இவ்வளவு வரமாட்டா. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கல்பனா கரெக்டா அந்த வேலையை செஞ்சுட்டா. ஆனா இவன் பிறந்த வீட்டு பெருமையை தம்பட்ட அடிக்கிறதுக்காக புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தந்திருக்கா. இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். அக்கா, நீ கல்பனா எதுக்கு என் காலை தட்டி விட்ட? ஏய், நான் இங்க தட்டி விட்டேன்? நான் இங்கே தள்ளி தானே நிக்கிறேன். நீ தானே கால் எடுத்து கீழே விழுந்த. நடிக்காத. நீ தான் வேணும்ட்டு காஃபி புடவை மேல கொட்டணும்னு என் காலை தட்டி விட்ட. ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அண்ணி பாருங்க அண்ணி, சுதா எப்படி என் மேல அபாண்டமா பழி சொல்றான்னு. ஏய் சுதா, சும்மா இருக்க மாட்டே. அக்கா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சுதா, சும்மா அண்ணி, நான் வாஷ் பண்ணி தரேன், நீங்க வாங்க. ம். ம். ஏய் பாவம், தரைக்கு வலிக்க போகுது. தரைய நல்லா அழுத்தி பெருக்கு. நல்லா அழுத்தி தான் பெருக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ பெருக்கின லட்சணத்தை நீதான் மெச்சுக்கணும். அந்த இடத்துல எல்லாம் மண்ணு தோசம் அப்படியே இருக்கு. உடம்பு நோகாம பெருக்கினா எப்படி போகும்? செய்யறதே சின்ன வேலை, அத கூட உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியல. உன் வீட்ல எல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ தெரியல. அண்ணி, நான் இன்னும் அங்கெல்லாம் பெருக்கவே இல்ல. சரி சரி, வளவலன்னு பேசாத, வேலையை பாரு. செய்யறது அரகுற வேலை. இது நான் சொன்னா மட்டும் உடனே ரியாக்ட் பண்ண வேண்டியது. தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நாளைக்கு தானே? ஏன் அதுக்கு முந்தின நாள் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் போட்டிருக்கீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல, ஏதோ மறந்து வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு அவ்வளோ ஞாபகம் மறதிலாம் இல்ல. தேதி குறிக்கும் போது நானும் உங்க கூட தானே இருந்தேன். ரஞ்சிதா புடவைக்கு இப்பதான் பிளவுஸ் தச்சு கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் அவசியம் இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, சிம்பிளான விசேஷம் தானே. இதுக்கு போய் புது புடவை ஜாக்கெட்ல எடுக்கணுமான்னு கேட்டேன். கல்யாணம் தான் அவசர அவசரமா முடிஞ்சிருச்சு. இந்த விசேஷத்துலயாவது கல்யாண பொண்ணா என் தங்கச்சிய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் தங்கச்சி கல்யாண பொண்ணா உட்காந்தாலும் தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ள இருக்க மாட்டான். அப்ப அக்காவும் தங்கச்சி அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு ஐ அம் வெயிட்டிங். என்ன யோசிக்கிறீங்க? உங்க அம்மா தலைமையில உங்க மேற்பார்வையில எல்லாம் சரியா நடக்கும்ல? நடக்கும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ரஞ்சிதா இரு, நான் பெருக்கிறேன் கூட. ஐயோ அக்கா, ஒண்ணும் வேணாம், சொல்ல கேளு, நானே பெருக்கிறேன். பரவாயில்ல கூட, நான் பெருக்கிறேன்னு சொல்றேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க தங்கச்சி எங்க வீட்டுல செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நீங்களே தினமும் வந்து செஞ்சுட்டு போறீங்களா? முடியாதுல. பா, ரொம்ப தான் உங்க அக்கா தங்கச்சி பாசம். ஹலோ போங்க. அக்கா, நீ மேல போ, நான் வரேன். போக்கா. ஏய், நீ பெருக்கு. அக்கா வந்துட்டாங்கன்னு அவசர அவசரமா வேலையை முடிச்சுட்டு போகாத. நிதானமா முடிச்சுட்டு போ. இல்லனா எங்க அம்மா திரும்ப வந்து இன்னொரு தடவை பெருக்கிற மாதிரி வச்சிடாத.
என்னக்கா கோவமா? ஏய், என்னடி அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா? நீ என்னமோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியும் அவ என்னமோ முதலாளி மாதிரியும் கால் மேல காலை போட்டு உத்தரவு போட்டுட்டு இருக்கா. நீயும் அவ சொன்னதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. ஐயோ விடுக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அவளை வச்சு வாங்கியிருப்பேன். நாளைக்கு விசேஷம் நடக்க போற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணாம் தான் பேசாம இருந்துட்டேன். ஐயோ அக்கா, அவங்க சொன்னதை நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? நம்ம வேலை செய்யறப்போ ஒழுங்கா பாத்து பெருக்குன்னு அம்மா சொல்றது இல்லையா? அப்படிதானக்கா இதுவும். நாத்தனார விட்டு கொடுக்காம பேசாதடி. அம்மா அன்பா சொல்லுவாங்க, இப்படி அதிகாரம் பண்ண மாட்டாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதாக்கா? அவங்க பேசுற விதமே இப்படிதான். சரிடி, அத கூட நான் ஏத்துப்பேன். ஆனா சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் வேணாமா? நீ கரெக்டா தான் பெருக்கிட்டு இருக்க, அத போய் குறை சொல்லிட்டு இருக்கா. விடேங்கா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. என்ன சீண்டி பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அனுபவிச்சுட்டு போட்டும், விடு. நீ நல்லவளா ரெடி. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நல்லவளா இருக்கணும்னு அவசியமே இல்ல. பதிலுக்கு பதில் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா நம்ம வம்புக்கே வரமாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அழுதாதானக்கா பிரச்சனை. நான் அதெல்லாம் கண்டுக்கறதே இல்ல. நீயும் அதை பெருசு படுத்திக்காத. சரி, நீ என் ஜாக்கெட்டை குடுக்க தானே வந்த, அதை குடுத்துட்டு கிளம்பு. எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. கல்பனா, இந்த வரா நீ. சுதா, அந்த மோட்டரை போடுமா, தண்ணி காலி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான நேரம். வேதா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும். அத்தை,